மகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து குழந்தை வந்து மகா கிட்ட பேச வரா. மகா என்னை விட்டுட்டு ஏன் போன? இப்போ நீ என் மேலே கோவமா இருக்கியா? அதனால தான் என்னை விட்டுட்டு போனியா? அப்படின்னு சொல்லிட்டு அழகி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மகா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உன் மேலே எனக்கு என்னடா கோவம்? பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை மகா, நீ என் மேலே கோவப்பட்டு தான் நீ போயிட்டு இந்த வீட்டை விட்டு. நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மகா. நீ வேணா இந்த வீட்டில் இருக்கியா? எனக்காக போகாத மகா அப்படின்னோடனே குழந்தை அப்படியே வந்து மகா வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. இங்கே பாரு அழகி, உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லைடா. நீ குழந்தைடா, உன் மேலே எனக்கு என்ன கோவம் வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா வர்றாரு. சூர்யா பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது அப்பா கிட்ட பேசுவியா மகா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து குழந்தை வந்து சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அழகுன்றாங்க. அதுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. மகா உடனே வந்து சூர்யா வந்து மகா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. இங்கே பாருங்கள், நிறுத்துறீங்களா? உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ உங்ககிட்ட பழகிறதுக்கோ நான் இங்கே வரல. நான் உங்களை பார்க்குறதே பாவம்னு நினைக்கிறேன். ஆனால் அதை மீறி நான் இங்கே வந்திருக்கேன்னா அது ஒரே ஒரு காரணம், ராஜலட்சுமி அத்தை மட்டும்தான். அவங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுவும் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை கண்டுபிடிச்சோன்னே நான் இங்கேருந்து போயிடுவேன். அது வரைக்கும் மட்டும்தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன். நீங்கள் தேவையில்லாமல் பழைய மாதிரி மகா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தலாம் நினச்சிங்க, அப்புறம் நல்லா இருக்காது. முதல்ல என்கிட்ட பேசுகிறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது. என்கிட்ட தயவுசெய்து பேசாதீங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க, உங்கள் மேலே கோவமாக இருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து மகா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு மகா, நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்னை திட்டு மகா, என்ன வேணாலும் பேசு. என்னை வந்து எவ்வளோ வேணாலும் பேசு மகா, அதை நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் மகா. நான் செஞ்ச தப்புக்கு அதெல்லாம் கம்மி மகா. நீ இப்படி பேசுது வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து கோவம் இல்லை மகா. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நீ என்கிட்ட திட்டுறதுக்காவது பேசுகிற, எனக்கு அது போதும் மகா அப்படின்றாரு. இங்கே பாரு மகா, நான் செஞ்ச தப்பு ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இன்னொரு தடவை என்னை விட்டுட்டு போயிடாத மகா. உன்னை வந்து என்னால் அனுப்பிச்சிட்டு இருக்கவே முடியல மகா. நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒன்று பார்த்து முறைக்கிறாங்க. எப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? நான் இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியலையா? இதோ வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடி இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு எப்படி உங்களுக்கு இப்படிலாம் பேச முடியுது? எனக்கு ஒன்றுமே புரியல உங்கள் கதை என்னன்னு சொல்லிட்டு. எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க என்கிட்ட? எப்பவும் போல் என் மேலே வெறுப்போடவும் கோவத்தோடு இருந்தீங்கல்ல, அதே சூரியா இருந்துட வேண்டியதானே? எதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சூர்யா அங்கேருந்து போகிறாரு. உடனே வந்து நீ கவலைப்படாத மகா, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ராஜலட்சுமி வந்து நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன், சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா கிட்ட நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேனா இல்லையா அழகி விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அது வந்துமா இங்கே பார், இதுக்கப்புறம் அந்த அழகியை அந்த குழந்தையால் இந்த வீட்டில் பிரச்சனை வர்றதை என்னால் அலோவ் பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன். இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே விட்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உடனே எடுத்துன்னு விட்டுட்டு வா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சூர்யா என்ன பண்ண திறமை தவிக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. மகா உட்பட எல்லாருமே. உடனே வந்து சூர்யா சொல்கிறாரு, இல்லைம்மா என்னால் முடியாது, என் குழந்தை ஏன் கூட தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம ராஜலக்ஷ்மி. அப்போது இதுதான் உன் முடிவா அப்படின்னோடனே ஆமாம்மா இதுதான் என்னோடய முடிவு. சரி என்னோடய முடிவுன்னு கேளு. இங்கே பார், இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீட்டிலேருந்து உன்னை நான் ஒதுக்கி இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து இவனுக்கு எதுவுமே நீங்கள் தரக்கூடாது. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இவன் இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து இவங்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. ராஜலட்சுமி ஏமா இப்படிலாம் அப்படின்னு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. இருங்க மாமா, இது என்னோட முடிவு தான், கன்ஃபார்மாக இது என்னோட முடிவு அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே பாருடா, உனக்கு இந்த குடும்பம் முக்கியம் இல்லை, இந்த உறவுகள் முக்கியம் இல்லை, ஏன் இந்த பெத்த தாய் கூட முக்கியம் இல்லை, அந்த குழந்தை தான் முக்கியம்னா நீ இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஆஃபீஸுக்கு போகவே கூடாது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சித்ரா. அப்போ ஆஃபீஸ்க்கு வந்து போகலன்னா அப்போ நம்ம பிள்ளை போ அனுப்பிச்சிடலாம், எப்படியாவது வந்து நம்ம பிள்ளைய தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா யோசிக்கிறாங்க. காயத்ரி ஒன்று எப்படியாவது விஜய்க்கு வந்து இந்த பொறுப்பை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அனாமிகாவும் யோசிக்கிறாங்க. அப்பா விஜய்க்கு ரூட் கிளியர் ஆகிடுச்சு, விஜய் எப்படியாவது அந்த எம்டி சீட்டில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து எப்படிம்மா இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னோடனே அப்படி தான் மாமா, நான் சொன்னது தான். சூர்யா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த பொறுப்புகளையும் வந்து எடுத்து செய்யவே கூடாது. சூர்யா யாரோ நம்ம யாரோ, ஏன்னா எப்போ நம்மளாம் வேணாம் அந்த குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறானோ இதுக்கப்புறம் யாரும் அவன் பேச்சுக்கு போகவும் கூடாது, அவனும் நம்ம பேச்சுக்கு வரவே கூடாது. இதுக்கப்புறம் சூர்யா இந்த வீட்டிலேருந்து தனியால் தான், நம்மளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சூர்யாவில் அம்மா அப்படின்னோடனே அந்த வார்த்தையை மட்டும் தயவுசெய்து கூப்பிடாத. எப்போ உனக்கு அந்த குழந்தை தான் முக்கியம், இந்த அம்மா உனக்கு முக்கியம் என்ன தோணுதோ அதோ நிறுத்திக்கோ அப்படின்னோடனே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா சூர்யாவில் தாங்கிக்க முடியல. அப்படியே கண்ணீர் கொட்டுது அவருக்கு. உடனே வந்து மகாவை பார்க்குறாங்க. மகா ஒன்றுமே புரியல, அத்தையே இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.